வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஃபைசி கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்க. ப்ரெட் ஆம்லெட் செய்கிறேங்க. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஆம்லெட்டுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க. ப்ரெட்டு, முட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ ஆம்லெட்டுக்கு நம்ம முட்டையை போட்டு வெங்காயத்தில் கலக்கிக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலையை நம்ம சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் முட்டையை இப்போ நம்ம உடச்சி ஊற்றலாங்க. பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நாம் தோசைக்கல் வச்சு ஆம்லேட் ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலான்னு வாங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஆம்லேட் வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பிக்கலாங்க. பாருங்கள், ஆம்லேட் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் 2 ப்ரெட் எடுத்துக்கிறேங்க. 2 ப்ரெட் இதுக்கு தேவைப்படும். இது ஒரு ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேங்க. பட்டர் போட்டுக்கிறதுனா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் ஆயிலில் தாங்க போடுறேன். பாருங்கள், இப்படி 2 பக்கமும் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆம்லெட்டு, அதை எடுத்துங்க. இந்த ஒரு ப்ரெட் ரோஸ்ட் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட் ஆம்லெட் ரெடிங்க. பாருங்கள், ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் கத்தியில் கட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ளர் பாலுங்க. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.